இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதக்கா. நான் இது எல்லாத்தையும் கொண்டு போய் திருப்பி கொடுத்துடுறேன். உண்மை என்னன்னு அவர்கிட்ட நான் சொல்லிடுறேன்க்கா. எனக்கு நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். மனோ, அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. போதும்க்கா, இதுக்கு மேல நீ என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்க தான் போறேன். மனோ, அக்கா. மனோ, நான் இப்ப சொல்றத கேட்க போறியா இல்லையா? அக்கா, இப்ப எதுக்குக்கா கத்துற? கத்துனா இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா? ஐயோ மனோ, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு. எனக்கு வந்த அசைன்மெண்ட் ஆதி தம்பியை கொலை பண்றதுக்காக இல்ல. இவங்க தான் உங்களை கொலை பண்ண சொல்லி எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தது. ஆனா அந்த ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பாரதி. நீங்க சொல்ற மாதிரியே அது உண்மையாவே இருந்தாலும் அது சுதாகர் சாருக்கும் மித்ரா மேடம்க்கும் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லையே. அவங்களுக்கெல்லாம் தெரியும் பாரதி. என்னக்கா சொல்ற? நீ சொன்னதை கேட்டு எனக்கு தலையே சுத்துது. மித்ரா இப்படி இருப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. இவ்வளவு மோசமானவளாக்கா? உண்மை தெரிஞ்சிருந்தும் நீ ஏன்க்கா பொறுமையா இருக்க? என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. அக்கா, நான் விட மாட்டேன்க்கா, நான் விட மாட்டேன். இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ண போறேன். மனோ, நில்லு. விடுக்கா. மனோ, அக்கா, ஏன்க்கா அப்படி இருக்க? இப்ப நீ சொல்றத கேட்க போறியா இல்லையா? நீ படிச்சவன் தானே, யோசிக்க மாட்டியா? அவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கிறது அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா அது என்ன மோட்டிவ்னு எனக்கு தெரியல. அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். ஆரம்பத்துல ஆதியை தான் யாரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம்தான் அது எனக்குன்னு தெரிஞ்சது. இப்ப அவ குழந்தைங்களையும் டார்கெட் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஏன், நம்ம மொத்த குடும்பத்துக்குமே அவளால பிரச்சனை வரும். ஏன்னா அவகிட்ட ஆள் பலம், பண பலம் எல்லாமே இருக்கு. மித்ரா யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆழம் தெரியாம காலை விட்டு நாம மாட்டிக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேல இதுல ஆதிய பத்தியும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு அந்த மித்ரா எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கிறதா நமக்கு நல்லது. இந்த வீட்டுக்கு நம்ம திரும்பவும் வந்தப்போ நீ எவ்வளவு கோவப்பட்ட. ஆனா நான் இங்க வந்ததுக்கு காரணமே மித்ராவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அதனால நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருந்து அவ போக்கிலேயே போய் அவ யாருங்கிறத கண்டுபிடிக்கலாம். அக்கா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அது சரியான்னு தெரியல. அவ விஷம் இருக்கிற பாம்பு. அவ பல்ல புடுங்கணும். அதுதான் நமக்கு சேஃப். சரிக்கா, நீ சொல்றத நான் கேக்குறேன். ஆனா அதுவும் ஒரு எல்லை வரைக்கும் தான் சொல்லிட்டேன்.